வணக்கம். ஜெம் துளிகள். பண்ருட்டி அருகே கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் பெறும் விவசாயிகளிடம் லஞ்சம் கேட்பதாக விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியைச் சேர்ந்த காடாம்புலியூர் வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் சம்பா பயிர் சாகுபடி செய்வதற்கு 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயிர்க்கடன் கேட்டு மனு கொடுத்துள்ளனர். இந்நிலையில் பயிர்க்கடன் கேட்ட விவசாயிகளுக்கு கடன் கொடுக்காமல் அலைக்கழிக்கப்படுவதாகவும் விவசாயிகளிடம் 2000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை அலுவலர்கள் லஞ்சம் கேட்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதையடுத்து பண்ருட்டியில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கி முன்பு அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் மற்றும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் லஞ்சம் கேட்பவர்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் ஏழுமலை மற்றும் செயலாளர் மாதவன் ஆகியோர் தலைமையில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சரின் கனவு திட்டமான மின்தடை இல்லா தமிழகம் என்ற திட்டத்தின் மூலம் மத்திய மின்மாற்றிகள் திறப்பு விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக முதல்வரின் கனவு திட்டமான மின்தடையில்லா தமிழகம் என்ற திட்டத்தின் மூலம் சூனாம்பேடு, மடையம்பாக்கம், மேல்மருவத்தூர், வன்னியநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 9 புதிய மின்மாற்றிகளை சுமார் 4 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு இருந்தது. இந்த புதிய மின்மாற்றிகளை செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு, ஒன்றிய செயலாளர் சிற்றரசு ஆகியோர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர். இதன் மூலம் பொதுமக்களுக்கு தடையில்லாத மின்சாரம் கிடைக்கும் என்பதால் கிராம மக்கள் தமிழக முதல்வருக்கு நன்றியை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர்கள் கிறிஸ்டோபர் லியோராஜ், கிருபானந்தன், உதவி செயற்பொறியாளர்கள் தனசேகரன், மகேஸ்வரன், துரைராஜ் மற்றும் பிரிவு பொறியாளர்கள் உள்ளிட்ட மின்வாரிய துறை ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். வோல்டேஜ் கம்மின்னு சொல்லல, அதனால இங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி நிர்வாகியின் நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பூந்தமல்லியை அடுத்த கரையாஞ்சாவடியில் உள்ள முதியோர் இல்லத்தில் மறைந்த காங்கிரஸ் கட்சியின் திருவள்ளூர் மாவட்ட துணைத் தலைவர் ஜேக்கப் சவுந்தரராஜனின் 10ஆம் ஆண்டு நினைவு தினம் திருவள்ளூர் மாவட்ட சிவாஜி மன்ற தலைவர் தாயுமானவன் தலைமையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில உள்ளாட்சி தேர்தல் பொறுப்பாளர் ஜேம்ஸ் கலந்து கொண்டு திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். பின்னர் ஏழை எளியோர், ஆதரவற்றோர், முதியோர் என 200க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில வர்த்தக துணைத் தலைவர் கொண்டல்தாசன், இமயவர்மன் கோபால், எட்வின் காமராஜ், ஆண்ட்ரூஸ் பூபு, ஹனீப் ஃபைசல், டில்லி ரமேஷ், சிதம்பரம், சேகர், செல்வம், ஜிகா பசுவராஜ், குமார், ராஜேந்திரன், இயேசுபாதம் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வள்ளல் வியாசார்பாடி விநாயக முதலியார் பிறந்த நாளை முன்னிட்டு மாணவர்கள் பள்ளி வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட அலமாதி ஊராட்சியில் வள்ளல் வியாசர்பாடி விநாயக முதலியாரின் 218வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அலமாதி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் அவரது திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மற்றும் ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் பகுதியில் மக்களை தேடி மருத்துவம் அளிக்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் உள்ளிட்ட நோய்களுக்கு ஏழை எளிய மக்கள் அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வருவது மட்டுமல்லாமல் மாதந்தோறும் மாத்திரைகள் பெற நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழக அரசு அறிவித்துள்ள மக்களை தேடி மருத்துவ திட்டம் மூலம் வீடுகளுக்கு மருத்துவ குழுவினர் நேரடியாக சென்று நோயாளிகளுக்கு 3 மாத காலத்திற்கு தேவையான மருந்துகளை கொடுத்து வருகின்றனர். இதையடுத்து காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முசரபாக்கம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மக்களை தேடி மருத்துவம் நிகழ்ச்சியை திமுகவின் கழக மாணவரணி செயலாளரும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினருமான எழிலரசன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முசரவாக்கம் பகுதியில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு மாத்திரைகள் அடங்கிய பெட்டகங்களை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார்.
இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் நித்யா சுகுமார், ஒன்றிய செயலாளர் குமார், மாவட்ட பிரதிநிதி சுகுமார், வட்டார மருத்துவ அலுவலர் மருத்துவர் அருள்மொழி, மருத்துவ அலுவலர் மருத்துவர் சிவகுமார், கிராம ஊராட்சி மன்ற தலைவர் அம்பிகா மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருமானூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட இலந்தைக்கூட கிராமத்தில் கழிப்பறை வசதி செய்து தரக்கோரி ஊராட்சி மன்ற தலைவரை 50க்கும் மேற்பட்டோர் முற்றுகையிட்டனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட இலந்தைக்கூடம் கிராமத்தின் கிழக்கு பகுதியில் பொது கழிப்பிடம் ஒன்று கட்டப்பட்டு பல ஆண்டுகளாக தண்ணீர் வசதி இல்லாமல் செயல்படாமலேயே இருந்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் வசிக்கும் பெண்கள் வீட்டில் கழிப்பறை இல்லாததால் பொது கழிப்பிடம் செயல்படாததால் திறந்த வெளியில் சென்று வரும் நிலை இருந்து வருகிறது. இந்நிலையில் தற்போது ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் அந்த பொது கழிப்பிடத்தின் முன்பு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுவதற்காக வேலைகள் நடந்து வருகின்றது. ஆனால் அப்பகுதியினர் திறந்தவெளி கழிப்பிடமாக பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது அங்கு நீர்த்தேக்க தொட்டி கட்டி வருகின்றனர். இந்நிலையில் கழிப்பறையை செயல்பாட்டிற்கு கொண்டு வராமல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அவசியமா என அப்பகுதி மக்கள் ஒன்றிணைந்து ஊராட்சி மன்ற தலைவரை அணுகி முறையிட்டனர். அதற்கு ஊராட்சி மன்ற தலைவர், உங்கள் பகுதி மக்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை, ஆகையால் உங்களுக்கு எதுவும் என்னால் செய்து தர முடியாது என தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பகுதி பெண்கள் கூறும்போது, 100 வேலை எங்களுக்கு எதுக்கு கொடுத்தாங்க? ஏழைப்பாளைக்கு தானே கொடுத்தாங்க. 100 நாளை வேலை தாங்க எங்களுக்கு ஏழைப்பாளைக்கு தானே கொடுத்தாங்க. நாங்கள் 100 நாளை வேலை போய் கேட்க போகிறதுக்கு ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க போகிறதுக்கு கீழே தெரு சங்கம் நாங்கள் ஓட்டு போட்டு நாங்கள் செய்ய கிடையாது. நாங்கள் 100 கீழே தெருக்கு நான் எந்த எதுவும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறாங்க. தண்ணி வரலங்க பைப்பில் அப்படின்னு போய் சொல்ல போனாக்கா தண்ணி மோட்ரு போட்டிருக்காங்க, மோட்டரை நிறுத்த சொல்லுங்க இல்லை எடுக்க சொல்லுங்கன்னு சொன்னாக்கா மோட்ரு நீங்கள் பெரிய மோட்டராக போட்டுக்கங்கன்னா நாங்கள் இல்லாதவங்க எங்கேருந்து பெரிய மோட்ரு போட்டுக்கிறது? நாங்கள் என்ன பண்ணுவோம்? சாக்கடை பூட்டெல்லாம் பாயுதுங்க, சாக்கடை எடுத்துக்க சொல்லுங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் எடுத்துக்கணும் இப்படி தான் சொல்லுவாங்களே. ஒரு ஊருக்கு தலைவராக இருந்துக்கிட்டு இந்த கக்கத்தில் சனங்க அங்கேருந்து ரோட்டில் நின்று பார்த்தா சனங்கெல்லாம் தெரியுது. ஒரு மதுளை எழுப்பிவிடாது கக்கசை நல்லா கட்டி கொடுங்கன்னு சொன்னால் இருக்கிறது தான். ஏன் உங்கள் வீட்டில் கக்கசு இருக்கு இல்லையா, கக்கசை பேண்டுக்கு வேண்டு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. கேங்கெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு மதுளை எழுப்பி கொடுத்தா எங்களுக்கு போதும். இடத்த அளந்து விட்டு எங்களுக்கு மதுளை எழுப்பி விட்டா போதும். எங்களுக்கு தண்ணி தங்க வேண்டாம், எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். விளம்பர இடைவெளிக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. கோபிச்செட்டிப்பாளையம் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் நடைபெற்ற வாழை ஏலத்தில் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பவானி ஆற்றின் கரையோர பகுதிகளில் உள்ள விவசாயிகள் அதிக அளவில் வாழை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த பகுதியில் அறுவடை செய்யப்படும் வாழைத்தார்களை கோபியில் உள்ள கூட்டுறவு விற்பனை சங்கத்தின் மூலம் நடைபெறும் ஏலத்தின் மூலமாக விவசாயிகள் விற்பனை செய்து வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து இந்த வாரம் நடைபெற்ற ஏலத்திற்கு நேந்திரம், பூவன், ரஸ்தாளி, செவ்வாழை, கதலி உள்ளிட்ட 6000 வாழைத்தார்களை விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டிருந்தது. தற்போது தமிழகம் எங்கும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வாழைப்பழங்களுக்கான தேவை குறைந்துள்ள நிலையில் ஏலத்தில் கலந்து கொண்ட வெளியூர் வியாபாரிகள் நேந்திரம் பழத்தை தவிர்த்து மற்ற பழங்களின் விலையை ஏலத்தில் குறைவாகவே கேட்டனர். பண்டிகை நேரத்தில் வாழைக்கு நல்ல விலை கிடைத்ததால் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடலாம் என்ற எண்ணத்தில் இருந்த விவசாயிகளுக்கு இந்த விலை வீழ்ச்சி கடும் பொருளாதார நெருக்கடியை தந்துள்ளதாகவும், மேலும் தொடர்ந்து இதேபோல் விலை வீழ்ச்சியடைந்தால் வாழை பயிரிடுவதை கைவிட்டு மாற்று உற்பத்திக்கு மாறிவிடும் முடிவில் உள்ளதாகவும் விவசாயிகள் தரப்பில் தெரிவித்தனர். விருதாச்சலத்தில் கடத்தி வைக்கப்பட்டிருந்த ரேஷன் அரிசியை உணவு பாதுகாப்புத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை சேர்ந்தவர் பாரதிய ஜனதா கட்சியின் நகர உறுப்பினர் கார்த்திக்.
இவர் வாடகைக்கு கடையெடுத்து பொம்மைகளை விற்பனை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் அந்த குடோனில் ரேஷன் அரிசி பதுக்கி இருப்பதாக ரகசிய தகவலின்படி உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் காவல்துறையினர் திடீர் ஆய்வு செய்தனர். அப்போது 150 மூட்டை ரேஷன் அரிசி, 80 மூட்டை கோதுமை உள்ளிட்டவைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதேபோன்று விருதாச்சலம் கடைவீதியில் பட்டாசு கடை நடத்தி வருபவர் நந்தகுமார். இவரது கடையில் 2 தினங்களுக்கு முன்பு அளவுக்கு அதிகமாக பட்டாசுகள் வைத்து இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினரும் 1 லாரி பட்டாசுகளை பறிமுதல் செய்து நந்தகுமாரை விசாரித்து வருகின்றனர். விருதாச்சலம் அருகே கிராம மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் செய்யப்போவதாக அறிவிப்பு விடுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கார்குடல் கிராமத்தில் பொதுமக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட போவதாக அறிவித்ததால் வட்டாட்சியர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விருதாச்சலம் பரங்கிப்பேட்டை நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பாதுகாப்பற்ற பாலம், மதுகு இணைப்பு சாலை மற்றும் அங்கன்வாடி மைய இணைப்பு சாலை போன்ற பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் அனைத்து அரசியல் கட்சி சார்பிலும் உதவி கோட்ட பொறியாளரிடம் சாலை மறியல் செய்யப்போவதாக அறிவித்துள்ளனர். இதையடுத்து விருதாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் துணை வட்டாட்சியர் பூர்ணிமா, உதவி கோட்ட பொறியாளர் ஸ்டெல்லா ரோஸ்லின் மேரி, உதவி பொறியாளர் வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் தலைமையில் சமாதான கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் கோரிக்கை தீர்மானங்களை 1 மாத காலத்திற்குள் முடித்து தருவதாக துணை வட்டாட்சியர் முன்னிலையில் நெடுஞ்சாலைத்துறையினர் தெரிவித்தனர். தீபாவளி பண்டிகையையொட்டி காஞ்சிபுரம் தீயணைப்புத் துறையினர் சார்பில் தனியார் பள்ளியில் மாணவர்களிடையே விபத்தில்லா தீபாவளி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஓரிக்கை பகுதியில் உள்ள பாரதிதாசன் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் தீயணைப்புத் துறையினர் சார்பில் தீபாவளி பண்டிகையை பாதுகாப்பான தீபாவளியாக கொண்டாடுவது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தீபாவளி பண்டிகையை விபத்தில்லா தீபாவளியாக கொண்டாடும் வகையில் தீயணைப்பு வீரர்கள் பட்டாசுகளை கையாள்வது குறித்து மாணவர்களுக்கு அறிவுரை கூறினர். இதில் பட்டாசுகள் வெடிக்கும் முறைகள் குறித்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வகையில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பட்டாசுகளால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் துண்டு பிரசுரங்களை மாணவ மாணவியர்களுக்கு அப்போது வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் தீயணைப்புத்துறை அலுவலர் குமார் தலைமையில் பள்ளியின் தாளாளர் அருண்குமார், நிலைய ஆய்வாளர் கார்த்திகேயன், ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். சிறு குறு தொழில்கள் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிகள் அதிக அளவில் கடன் உதவி வழங்க முன்வர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் முன்னி தெரிவித்தார். ஈரோடு பெருந்துறை சாலையில் உள்ள பரிமலா மஹாலில் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகள் சார்பில் வாடிக்கையாளர்களுக்கு கடன் வாங்குவது குறித்து முகாம் நிகழ்ச்சி சென்னை கனரா வங்கியின் முதன்மை பொது மேலாளர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் வங்கிகள் சார்பில் கடன் உதவி திட்டம் குறித்து ஈரோடு மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் முன்னி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து பேசும்போது, விவசாய கடன், சிறு குறு தொழில்கள், சுய உதவி குழுக்களுக்கான கடன்களை வங்கிகள் அதிக அளவில் கொடுக்க முன்வர வேண்டும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் திருமகன் ஈவேரா மற்றும் கனரா வங்கியின் ஈரோடு துணை பொது மேலாளர் ஜனார்த்தனா ராவ், ஸ்டேட் பேங்க் இந்தியா வங்கியின் துணை பொது மேலாளர் குருமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். பரிமகால் மகாலில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கியின் சார்பாகவும் முன்னோடி வங்கியின் சார்பாகவும் நடைபெற்ற கடன் முகாமில் 3112 பயனாளிகளுக்கு 252.86 கோடி ரூபாய் கடன் உதவி இன்று வழங்கப்பட்டது. நமது தலைமை தாங்கிய லோன் கொடுத்தீங்க சார். விவசாய கடன், குறு சிறு தொழில் கடன், மற்ற சுய உதவி கடன், தனிநபர் கடன், வீட்டுக் கடன் மற்றும் அனைத்து சப்சிடி லோனு, கவர்மெண்ட் சப்சிடி லோனு கூடிய கடன்களை வழங்கப்பட்டது. முக்கியமாக சுய உதவி கடனும் சிறு தொழில் கடன். விருதாச்சலத்தில் மாட்டு வண்டி மணல் குவாரி திறக்க கோரி மாட்டு வண்டி தொழிலாளர்கள் குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டை உள்ளிட்டவற்றை வருவாய் கோட்டாட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெற்றது. விருதாச்சலம் மாவட்டத்தில் மாட்டு வண்டி விவசாயிகள் தொழிலாளர் நல சங்கம் சார்பில் மாட்டு வண்டி மணல் குவாரி திறக்க கோரி விருதாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தங்களது குடும்ப அட்டை, ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றை ஒப்படைக்கும் வகையில் போராட்டம் நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் விருதாச்சலம் சுற்று வட்டார பகுதியில் உள்ள மாட்டு வண்டி தொழிலாளர்கள்
சுமார் 500க்கும் மேற்பட்டோர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டு கோரிக்கை கோஷங்களை எழுப்பினர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாட்டுவண்டி விவசாய தொழிலாளர்கள் நலசங்க தலைவர் வெங்கடேசன் தலைமையில் வருவாய் கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளரிடம் கோரிக்கை மனு அளித்த நிலையில் மனுவை வாங்க மறுத்த நேர்முக உதவியாளர் ஓரிரு தினங்களில் புதிய கோட்டாட்சியர் பதவியேற்ற பிறகு மனுவை அவரிடம் அளிக்குமாறு கூறினார். இதனால் ஆத்திரமடைந்த மாட்டு வண்டி தொழிலாளர்கள் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை உள்ளிட்டவைகளை கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு வீசிவிட்டு சென்றனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் திருமணம், சீமந்தம், கிரகப்பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. தீபாவளி பண்டிகை மற்றும் பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு குறித்து சேலம் எடப்பாடி தீயணைப்புத்துறையினர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஒத்திகை செய்து காட்டினர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருப்பதைத் தொடர்ந்தும் வரவிருக்கும் தீபாவளி பண்டிகை நாளை பாதுகாப்பான முறையில் கொண்டாடுவதற்காக தீயணைப்பு சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் எடப்பாடி தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் ஆறுமுகம் தலைமையில் பேரிடர் மற்றும் தீபாவளி பண்டிகை காலங்களில் மாணவர்கள் பாதுகாப்பான முறையில் பண்டிகையை கொண்டாடவும் விபத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளவும் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மத்தியில் செயல்முறை விளக்கம் செய்து காட்டினார்கள். அப்போது தலைமை ஆசிரியர் கீதா ராணி மற்றும் ஆசிரியர்கள் பலர் உடனிருந்தனர். கோவை அருகே குடியிருப்பு பகுதியில் நீண்ட நாட்களாக தேங்கியுள்ள குப்பைகளை அகற்றக் கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்ட மாநகராட்சிக்கு உட்பட்ட சுங்கம் பைபாஸ் சாலை, ஸ்ரீநகர் மற்றும் சிவராம் நகர் பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் போதிய அடிப்படை வசதி இல்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர். இங்குள்ள தெருக்களில் குப்பைகள் அகற்றப்படாமல் குவிக்கப்பட்டு வருவதால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு விளைவிப்பதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். மேலும் தொடர்ந்து கொட்டப்படும் குப்பைகள் மற்றும் இறைச்சி கழிவுகளால் சாலைகளில் நடந்து செல்லும் மக்கள் முகத்தில் துணிகளை கட்டி செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு குடியிருப்பு பகுதிகளில் குவிந்து கிடக்கும் குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். காஞ்சிபுரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் வேளாண்மை அதிகாரிகளுக்கு காணொலி காட்சி மூலம் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. ஊழலை ஒழிப்பதற்கு இந்திய அரசு மத்திய விழிப்புணர்வு ஆணையத்தை ஏற்படுத்தியுள்ளது. சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 26ஆம் தேதி முதல் நவம்பர் 1ஆம் தேதி வரை ஒரு வார காலம் ஊழல் கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வு வாரமாக இந்தியா முழுவதும் அரசு அலுவலகங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது.
இதையடுத்து காஞ்சிபுரம் மாவட்டம் வேளாண்மை இணை இயக்குநர் அலுவலகத்தில் காணொலி காட்சி மூலம் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டது. லஞ்ச ஒழிப்பு வார உறுதிமொழியை முன்னிட்டு அரசு அலுவலகங்களில் முக்கிய துறைகளான வேளாண்மைத்துறை, மின்சாரத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மேலும் காஞ்சிபுரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் கலைச்செல்வன் தலைமையில் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வேளாண் துறை சார்ந்த 64 உயர் அதிகாரிகள் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். திருத்துறைப்பூண்டி அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் 23வது ஒன்றிய மாநாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோமல் ஊராட்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் 23வது ஒன்றிய மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் ராமகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராமகிருஷ்ணன், ஒன்றிய அரசு மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்துவதாகவும் அரசியலமைப்பு சட்டத்தை நிராகரித்து புதிய சட்டங்கள் நிறைவேற்றுவதை குறிக்கோளாக கொண்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் பெட்ரோல், டீசல் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் மற்ற இதர பொருட்களின் விலையும் படிப்படியாக உயர்ந்து மக்களின் வாழ்வாதாரத்தை பாதித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். விலை மீது பெட்ரோல், டீசல் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அரசு போட்டிருக்கக்கூடிய வரியை குறைத்தால் பெட்ரோல், டீசல் விலை குறைக்க முடியும். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ள போதும் அல்லது குறைகிற போது மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் என்பது பெட்ரோல், டீசலுக்கு வரியை போட்டு ஒரு லிட்டர் என்பது 100 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்தால் சரக்கு கட்டணம் உயரும், வேறு பல கட்டணங்கள் உயர்வு வாய்ப்பு இருக்கிறது. சங்கிலி தொடர்பு போன்று பாளையங்கோட்டை அருகே காவல் ஆய்வாளர் திட்டியதால் மன உளைச்சல் ஏற்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை ஐகிரவுண்ட் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பழனி என்பவர் திடீரென விஷமருந்திய நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் உயரதிகாரிகள் கொடுத்த தொந்தரவு காரணமாக பழனி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஐகிரவுண்ட் காவல் நிலைய ஆய்வாளராக பணிபுரியும் மீகா என்பவர் திட்டியதால் பழனிக்கு மன உளைச்சல் ஏற்பட்டதாகவும் அதனால்தான் அவர் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார் என்றும் பழனியின் மகன் மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதையடுத்து பாளையங்கோட்டையில் உள்ள நெல்லை மாநகர காவல் ஆணையர் செந்தாமரை கண்ணனிடம் ஆய்வாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பழனியின் உறவினர்கள் மனு அளித்துள்ளனர். காவல் நிலையத்தில் ஆய்வாளர் கொடுத்த மன அழுத்தம் காரணமாக சிறப்பு உதவி ஆய்வாளர் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐக்ரவுண்ட் ஓபியில் வேலை பார்க்குறாங்க, எஸ்ஐயா இருக்காங்க. அவங்க இன்ஸ்பெக்டருக்கும் அவங்களுக்கும் ஏதோ வாக்குவாதம் இருக்குது. நேற்று ரோல் காலில் பம்பர் ஏதோ கேஸ் போடலைங்காண்டி ரொம்ப திட்டி ஏசியிருக்காங்க. ஏசுனதில் அவங்க மன உளைச்சலில் பாய்சன் சாப்பிட்டாங்க. இப்போ எங்களுக்கு நீதி வேணும், அந்த அம்மா மேலே நடவடிக்கை எடுக்கணும். இன்ஸ்பெக்டர் மேலே செத்தா சாவனிலாம் எதுக்கு டியூட்டிக்கு வர அப்படின்லாம் கேட்டிருக்காப்புல. அந்தளவுக்கு கேட்குற அளவுக்கு யார் அதிகாரம் கொடுத்துருக்கான்னு தெரியல. அப்போ எப்படி போலீஸ்க்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும்போது பப்ளிக்கு எப்படி இது பண்ண முடியும்னு சொல்லுங்கள். அதனால் கமிஷனரு இதில் அரசு நல்ல நடவடிக்கை எடுத்து அந்த அம்மா மேலே நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு நியாயம் வேணும், நீதி வேணும். ஆமாம், அந்த காரணம் தான், மன உளைச்சலில் தான். தன்னால் புலம்பிக்கிட்டே இருந்திருக்காப்புல. ரோட்டில் எல்லாரும் இருக்கும்போது தான் டியூட்டியில் ரோல் காலில் தான் நடந்திருக்கு. ரோல் காலில் இருந்த யாரெல்லாம் டியூட்டியில் இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் விசாரித்தா அதில் உண்மை தெரியும். உண்மை தெரிஞ்சு அவங்க மேலே நடவடிக்கை, அந்த அம்மா மேலே இன்ஸ்பெக்டர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். பெட்டிஷன் கொடுக்க தான் வந்திருக்கிறோம் எல்லாரும். பையன்கிட்ட சொல்லியிருக்காப்புல, சித்தப்பாட்ட இன்னொரு சித்தப்பாட்ட சொல்லியிருக்காப்புல. கண்டிப்பாக நியாயம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். அது முதலமைச்சர் கவனத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த அம்மா மேலே நடவடிக்கை துறை ரீதியாக நடவடிக்கை. இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.